அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் ஏதாவது ஒரு ஆசை, அவங்க வாழ்க்கையை பற்றி ஒரு கற்பனை இது மாதிரி இருக்கும். சிலருக்கு அவங்க ஆசைப்பட்டது நடந்துடும். ஆனால் சிலருக்கு அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு நேர்மாறாக நடக்கும். அந்த டைமில் வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நாம் விருப்பப்படி ஒரு விஷயம் இது நடந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே என நாம் நினைக்கிற ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நமக்கு அது சரியாக படலாம். ஆனால் எதிர்காலத்தை அறிந்த அல்லாஹ்விற்கு அது சரியாக படாது. நமக்கு எது சரி எது தவறு இதை பற்றி நம்ம படித்த அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான் சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. நம்ம ஆசைப்படுறதும் அல்லாஹ் நமக்கு கொடுக்க போகிறதும் ஒன்றா இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்மால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியாது. அப்படி நம்ம ஆசைப்படுற ஒவ்வொரு காரியமும் நமக்கு நடக்க வேணும்னா நான் இங்கே சொல்லி இருக்கிற இந்த ஒரு திக்கரை சொல்கிறத வழக்கமாக்கி கொள்ளுங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை. ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வை பற்றிய நினைப்பும் சிந்தனையும் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடையை எண்ணி அதனை மறக்காமல் எப்போதும் அவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்யும் போது அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் அவனின் அருட்கொடையின் கீழும் நாம் இருப்போம். தனிமையில் அல்லாஹ்வை நினைக்கும் போது அல்லாஹுடைய அர்ஷின் நிழலில் நமக்கு அரவணைப்பு கிடைக்கிறது. மறுமையில் வெப்பம் கடுமையாக இருக்கும், பயங்கரமாக வெயில் இருக்கும், ஒரு நிழல் கூட இருக்காது நம்மளுக்கு ஒதுங்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அல்லாஹுடைய அர்ஷின் நிழலில் நமக்கு இடம் கிடைக்கும். இது எதனாலனா தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து நாம் திக்ரு செய்கிறவங்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நம்மளை நோக்கி சொல்கிறான். அவனை நாம் கொஞ்சமாக நினைவு கூர்ந்தாலே வல்ல அல்லாஹ் பல மடங்கு அதிகமாக நம்மை நெருங்குகின்றான். நம்மை நோக்கி அல்லாஹ் நெருங்கி வருகின்றான் என்றால் நிச்சயம் இது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதால் நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குது. அல்லாஹ்வை நினைப்பது என்றால் எப்படி? திக்ருகள் செய்வது, தொழுவது, குர்ஆன் ஓதுவது, இது எல்லாமே அல்லாஹ்வை நினைக்கிறது தான். இதில் திக்ரு செய்வதற்கு பெரிய உடல் உழைப்பு தேவையில்லை, உழு செய்யணும்னு அவசியமும் இல்லை. நாம் டெய்லி செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே திக்ரு எடுக்கலாம். ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இல்லை. இப்படி நாம் திக்ரு செய்கிறது ஒரு உபரியான வணக்கமும் கூட. யார் உபரியான வணக்கத்தின் மூலம் என்னை நெருங்கி விட்டாரோ அவரை நான் விரும்புவேன். நான் அவரை விரும்பிவிட்டால் அவர் கேட்கும் காதாக, அவர் பார்க்கும் கண்ணாக, அவர் பிடிக்கும் கையாக, அவர் நடக்கும் காலாக நான் ஆவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவ்வளோ சிறப்பு நாம் திக்ரு எடுக்கிறதால நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்வின் நெருக்கம், அவனது விருப்பம் இது நமக்கு கிடைத்து விட்டாலே நம் வாழ்வில் நம் ஆசைப்பட்டதும் நடக்கும். இது எல்லாம் நமக்கு கிடைக்குமா, நம் வாழ்வில் நடக்குமா என நாம் கொஞ்சம் கூட நினைக்காத விஷயங்களும் நம் வாழ்வில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். திக்ரு செஞ்சாலே நமக்கு இவ்வளோ சிறப்புனா அதுவும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான திக்ரை நம்ம ஓதுனா நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்படி அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிச்ச ஒரு திக்ரை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம அதை ஓதலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப சின்ன திக்ரு தான் இது, ரொம்ப சிறப்பான திக்ரும் கூட. இந்த திக்ருக்கு மேலும் 5 சிறப்புகள் இருக்குது. முதல் சிறப்பு, அல்லாஹ்வை புகழ்வதற்கு இந்த திக்ரில் இருக்க சொற்களை விட வேறு சிறந்த சொற்கள் எதுவுமே இல்லை. ரெண்டாவது சிறப்பு, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த திக்ரை யார் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறாங்களோ அவங்களோட தவறுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அந்த தவறு எந்த அளவுக்குன்னா கடலின் நுரை போன்று அதிகமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிடுறான் இந்த ஒரு திக்ரை நாம் 100 தடவை சொல்கிறதால. மூணாவது, நம்ம இந்த திக்ரை சொல்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியாக இந்த திக்ரை சொல்லிடலாம். ஆனால் மறுமையில் நன்மை தீமை நிறுத்தப்படும் மீசான் தராசு தட்டில் நாம் சொல்கிற இந்த திக்ரு அதிக கனமுடையதாக இருக்கும்.
4வது, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை இதில் உள்ள வார்த்தைகள். இந்த திக்ரை சொல்கிறதால நமக்கு கிடைக்கிற 5வது சிறப்பு என்னென்னா, யார் காலையில் மாலையில் இந்த 2 நேரங்களிலும் 100 தடவை இந்த திக்ரை சொல்கிறவங்களுக்கு மறுமை நாளில் இவங்கள விட சிறந்த நன்மையை கொண்டு வரவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. அப்படி இவங்களுக்கு ஈக்குவலாக யாராவது நன்மையை கொண்டு வரணும்னா, ஒன்று அவங்க இந்த திக்ரை சொல்லி இருக்கணும், அப்படி இல்லைன்னா இதை விட அதிகமாக அவங்க இந்த திக்ரை சொல்லி இருக்கணும். அதாவது 100 தடவை நம்ம சொல்கிறோம்ல, அதை விட அதிகமாக சொல்லியிருந்தா நம்மளை விட அதிக நன்மையை கொண்டு வருபவங்களா அவங்க இருப்பாங்க. இத்தனை நாளாக இந்த திக்ரை நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருப்பீங்க, ஆனால் இதுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பப்பட்ட இந்த திக்ரை நீங்கள் எடுக்கிறதால நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் அவன் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். திக்ரை எடுப்பதால் நமக்கு இவ்வளோ ஏராளமான நன்மை கிடைக்கும்னு தெரிஞ்சு ஷைத்தான் அதை தடுப்பதற்கு பல வழிகளில் முயற்சிப்பான். அசர் தொழுதுட்டு திக்ரு எடுக்கலாம், மஹ்ரிப் தொழுதுட்டு திக்ரு எடுக்கலாம் சொல்லிட்டு நாம் நினச்சிருப்போம். ஆனால் ஷைத்தான் ஏதாவது ஒரு வேலையை நமக்கு ஞாபகப்படுத்தி இல்லைனா நம்மளை சோம்பல் படுத்தி திக்ரு எடுக்க விடாமல் செஞ்சிடுவான். பல சிந்தனைகள் நமக்கு வந்து திக்ரு எடுக்க முடியாமல் போயிடும். இது எல்லாம் ஷைத்தானோட வேலை. இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுங்க. ஷைத்தானின் ஊசலாட்டத்தை முறியடித்து இறைவனை அதிகமாக நினைவு கூறுவோம். மிகச்சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த செயல். அதனால் தினமும் நம் வாழ்க்கையில் திக்ர் எடுக்கும் வழக்கம் உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். நீங்களும் செய்து மற்றவர்களையும் இந்த அமலை செய்ய தூண்டுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் திக்ரு எடுக்கும்போது உங்கள் கணவன் அல்லது மனைவி மற்றும் உங்கள் பிள்ளைகள் இவர்களையும் எடுக்க சொல்லி ஆர்வப்படுத்துங்க. இதன் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறும் இல்லமாக உங்கள் வீடு மாறும். அல்லாஹ்வை நினைவு கூறும் இடத்தில் மலக்குமார்கள் ஒன்று கூடுவார்கள். இதனால் உங்கள் வீட்டில் உள்ள முசீபத் நீங்கி பரக்கத்தான நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். தினமும் அல்லாஹ்வை நினைவு கூறும் நன்மக்களாக மாற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.